அவனுக்கு என்ன தெரியும், அவங்க அவங்க இதில் அப்படி தான் போடுவாங்கன்னா. இப்போ ஒருத்தர் பேசும்போது அவங்க பேசுறதுல இருந்து தான் நம்ம எடுத்து போடுறோமே தவிர நம்மளா போடணும் அப்படி கேட்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க யாரோ நம்ம யாரோ. இப்போ அவங்க திட்டணும் இது பண்ண, இப்போ இவங்களை திட்டதுனால எனக்கு எதனா காசு வரப்போதா, இல்லை சம்பளம் கொடுக்க போறாங்களா? கிடையாது. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மக்களுக்கும். என்ன, அதுதான் உண்மையானது. இப்போ திரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் பேர் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கு எனக்கு. பரவாயில்ல, அந்த காவல்துறையில தன்னிச்சையா செயல்பட விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல ராஜினாமா பண்ணிட்டு அதுல இருந்து வந்து அரசியல்ல சேர்ந்து எல்லாம் பண்ணாரு. அவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பார்த்துட்டாங்க. அத மரியாதை தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு உக்காந்துட்டு. இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு அவங்க வந்து மதியத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? கோட் ஷூட்டு போட்டு தண்ணி என்னது கோட் ஷூட் போட்டுட்டு தண்ணியில் இறங்குவாங்க. யாருக்கா அது அறிவு இருக்கா? கொஞ்சம் அறிவு இருக்கு. இந்த கேள்வி கேட்பாங்களா? தண்ணி வரும்போது யாருன்னா கோட் ஷூட் போட்டு போவாங்களா? அன்னைக்கு என்னவோ அந்த டைம்ல அதை மாத்திக்க போறாங்க. இப்போ ஒரு சுயமா பதவியேற்க வந்திருக்காரு, கோட் ஷூட்ல வந்திருக்காரு. இது கூட புரியாத, ஒரு பொது அறிவு இல்லாம ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ், காமன் சென்ஸ், இது எதுவுமே இல்லாம பேசுறாரு. இவங்கெல்லாம் அரசியல்வாதி, கேவலமான அரசியல்வாதின்றது இதுலயே தெரியுது. அதனால மக்களே பாருங்க, அரசியல்னாலே கேவலன்றத கேவலமா படுத்தி வச்சிருக்காங்க முன்னாடி இருந்தவங்க. அப்படின்றதுக்கு உதாரணமா அவங்கவுங்களே அவங்க வாய் மூலியமா பண்றாங்க. யாருன்னா மழையில போயிட்டு கோட் ஷூட்டோட போவாங்களா? இது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க தெரியாது. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா படிச்சிருக்கீங்க. யோசித்து பாருங்க, கேவலமா இல்ல? நீங்களும் அந்த எல்லா பைத்தியகாரம் மாதிரி படிச்சும் பைத்தியகாரம் சொல்றாங்க பத்தி, அதுதான் நீ அண்ணாமலைன்றது நீயும் ப்ரூவ் பண்ணிட்ட. அரசியல் சாதாரண அரசியல்வாதின்றது ப்ரூவ் பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு உயிரோட இருக்கீங்க? சாவலாம்.